என்னங்க இன்னைக்கு புதன்கிழமை காலையிலே பைய தூக்கிட்டு கிளம்பிடுவார் மார்க்கெட்டுக்கு. இன்னைக்கு என்னங்க ஒன்றும் வாங்காமல் இருக்கீங்க, ஒன்றும் வாங்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லைப்பா, எனக்கு வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது, சீக்கிரமாக போகணும். அதனால் இன்னைக்கு மீன்லாம் வாங்க டைம் இல்லை, நீ வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு இன்னைக்கு எனக்கு சமைச்சு கொடு அப்படின்ட்டாங்க. சரின்னு வீட்டில் சுரக்காய், கத்திரிக்காய், அப்புறமா என்னது உருளைக்கிழங்கு, எல்லா காயும் இருந்ததா, சரி அதை போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன். அப்புறம் கருவாடு இருந்துச்சு வீட்டில், சரி கருவாடும் சேர்த்து குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பூண்டெல்லாம் உரித்து வச்சு குழம்பு தாளித்து விட்டாச்சு. கருவாட்டு குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய காய்கறி போட்டு அது கூடவே மொச்சக்கொட்டையை நைட்டு ஊற வச்சு காலையில் குழம்பு வைக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தெரிஞ்சிருந்தால் நைட்டே ஊற வச்சுருந்துருக்கலாம். நல்லாயிருக்கும் அந்த குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது. புளி கொஞ்சம் திட்டமாக ஊற்றிக்கணும், ரொம்பவும் புளிப்பாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கருவாட்டு குழம்பு வைக்கும்போது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். கொத்தவரங்காய் இருந்தது, சரி வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு கொத்தவரங்காய் ஒரு பெரட்டல் மாதிரி பண்ணி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு கட்டி கொடுத்துட்டேன். அப்புறம் முட்டையை வேக வச்சுட்டு அது நல்லா கீரல் போட்டு குழம்புல போட்டு கொடுத்துட்டோம்னா மத்தியானம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த குழம்புலாம் நல்லா ஊறி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகத்தை நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் அன்றைக்கி சாமி தான் பார்க்க முடியல, நிறைய கூட்டம், லைன் நிறையா நின்றுது. சரி இவங்களுக்கும் வேலைக்கு டைம் ஆகிடுச்சின்ட்டு 2 பேரும் சீக்கிரம் வந்துட்டோம். நேற்றும் போக முடியல, இன்றைக்கும் போக முடியல, நாளைக்கு தான் போய் பார்த்துட்டு வரணும். காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டா போயிட்டு குறுங்காலீஸ்வரரை பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நாளாச்சு பார்த்து. 276 தேவார பாடல் பெற்ற கோயிலுங்களுக்கு போகிறதா பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்குமா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 கோயில் முடிச்சாச்சு, இன்னும் 76 கோயில் இருக்குது. போன மாதம் ஸ்ரீசைலமும் காளஹஸ்தியும் போயிருந்தோம். 2 கோயிலுமே சூப்பர். அதுலேயும் ஸ்ரீசைலம் 8:30க்குள்ளே போகணும், உள்ளே போயிடணும். திருப்பதி மாதிரியே தான் இருந்துச்சு ஸ்ரீசைலம். நைட்டு 8:30 வரை 8:30க்குள்ளே போனால் தான் மலை மேலே ஏற அனுமதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் காளஹஸ்தி முடிச்சுட்டு டக்குன்னு அங்கே கிளம்பிட்டோம். கரெக்டாக ஒரு 8 மணிக்கெலாம் போயிட்டோம். ஒரே த்ரில்லிங்கு, காட்டுப்பாதை மாதிரி, காட்டுப்பாதைக்குள்ளே தான் போனது, நல்லா இருந்தது. போயிட்டு இருட்டுக்குள்ளே போனாலும் மேலே போய் பார்த்தாக்கா அப்படி ஒரு ஊர், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலே 12 ஜோதிர்லிங்கத்தில் அவரும் ஸ்ரீசைலமும் ஒருத்தர், மல்லிகார்ஜுனர். நல்லா இருந்துச்சு கோயில். போன மாதம் ராமேஸ்வரம் ராமநாதரை பார்த்தோம். அவரும் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒருத்தர். நல்ல சிறப்பு தரிசனமாக இருந்துச்சு ராமேஸ்வரத்துலேயும். இங்கேயும் நல்லா போய் பார்த்தோம் சாமியை. திருப்பதி மாதிரியே தான் கூட்டம், அங்கங்கே கூட்டம். ஃப்ரீ தர்ஷனில் அவ்வளோ கூட்டம். அப்புறமா சரி ஃப்ரீ தர்ஷனில் நிற்க முடியல, அதனால் 300 டிக்கெட்டு 500 டிக்கெட் இருந்தது. அப்புறம் எல்லோரும் பேசி 500 டிக்கெட்டில் போனோம். போயிட்டு கிட்டத்தில் கூப்பிட்டு போய் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது தரிசனம். அது காலையில் பாதாள கங்கைன்னு சொல்லிட்டு ஸ்ரீசைலத்தில் போய் அங்கே தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு காலையில் ஒரு 4 மணி போல் எழுந்திரிச்சி எல்லோரும் அங்கே போயிட்டோம். போகும்போது 100 படி 200 படி அப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு காலையில் எல்லாம் கிளம்பி போய் நடக்கிறோம் 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 350 படி வரைக்கும் நடந்தாச்சு. படி ஒன்றும் அவ்வளோ ஹைட்டு, அப்படியே சறுக்கலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இறங்கவே முடியல சுத்தமாக. அதுக்கப்புறம் ஒரு கடையில் அங்கங்கே கடை போட்டு டீ கடை, அப்புறம் இந்த விளக்கெல்லாம் கங்கையில் விடுறதுக்கு விளக்கு கடை எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட தம்பி இன்னும் எவ்வளோ படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு, இன்னும் 400 படி இருக்குது, மொத்தம் 750 படின்னோடனே அவ்வளோதான், கண்ணு கலங்கிருச்சு. ஐயையோ எப்பிட்றா போகிறதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டப்ப ரோப் கார் இருக்குது, கீழே இறங்கிடுங்க, இறங்கிட்டு அந்த கங்கையில் நீராடிட்டு நீங்கள் ரோப் கார் இருக்குது
அதில் போயிடுங்க, ஒரு ஆளுக்கு ரூ. 60 அப்படின்ட்டு தெலுங்குலே சொன்னார். எங்களுக்கு அப்படியே புரிஞ்சிருச்சு. அப்புறம் நல்லபடியாக போய் குளிச்சுட்டு அந்த ரோப் காரில் தான் ஒரு 2 நிமிஷம் கூட கிடையாது. டக்குன்னு ஏறி வந்தாச்சு நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு. டிஃபனுக்கு வெண்பொங்கல் செஞ்சிடலான்ட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. வெண்பொங்கலும் சாம்பாரும் வச்சு காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்டாச்சு. ஒரு மாதமும் கோயிலுக்கு போகும்போது வரலாறு சொல்லிக்கிட்டு வருவாங்க. இந்த மாதம் வந்து காளகஸ்தி வரலாறு கண்ணப்ப நாயனாரோட கதையை சொன்னாங்க. கேட்கும்போது உண்மையிலே வந்து அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை பக்தின்ற மாதிரி அவர் அன்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. கண்ணப்பர் வந்து முதல்ல வேட்டைக்கு நண்பர்களோட போகும்போது அங்கே வந்து மலை உச்சியில் காளகஸ்தி மலை உச்சியில் லிங்க ரூபத்தில் சிவபெருமானை பார்ப்பார். பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிரும் அவருக்கு. ஏதோ ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறது மாதிரி பேசுவாராம். பேசிட்டு அவர் வந்து கேட்பாராம், "நீ வந்து இங்கே என்ன பண்ணுற? எப்படி தனியாக இருப்ப? என்ன சாப்பிடுவ?" அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு, உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன்" அப்படின்னு கீழே இறங்கி வந்து அவர் வேட்டையாடின இந்த பன்றிக்கறியை சமைச்சு கொண்டு போயிட்டு சாமிக்கு வச்சுருக்காரு. இந்த மாதிரி டெய்லி பண்ணிகிட்டே இருந்தவுடனே ஆச்சார முறைப்படி பண்ணுற அவர் அந்தணர் வந்து பார்த்துட்டு, என்ன யார் இந்த மாதிரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட சொல்லி அழுதுருக்காரு. கனவுல போயிட்டு தப்பு பண்ணவங்கள தானே தண்டிக்கணும், கனவுல போய் சொல்லணும். ஆனால் வந்து கண்ணப்பர் கனவுல போய் சொல்லாமல் அவர் அந்தணர் கனவுல போயிட்டு இந்த மாதிரி கண்ணப்பரோட பக்தியை நீ வந்து பாரு, ஒளிஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொல்லுவாராம். அதே மாதிரி மறுநாள் போயிட்டு நின்று பார்த்துருக்காரு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காருன்னா, கண்ணில் வந்து ரத்தம் வரதை பார்த்துருக்காரு இவர் கண்ணப்பர். பார்த்துட்டு என்ன செய்கிறதுன்னு திகைச்சு போய் முள்ளால் தானே எடுக்கணும், அப்போ வந்து கண்ணால் தான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை வந்து அந்த வேட்டையாடுற அம்பில் வந்து கண்ணை தோண்டி சிவபெருமானுக்கு ஒரு கண்ணில் வச்சுருக்காரு. அப்புறம் இன்னொரு கண்ணில் வந்து வைக்கிறதுக்கு எந்த இடம்னு தெரியாதுல்ல, அதனால் வந்து அவரோட காலை அந்த கண்ணில் வச்சு குறி பார்த்துட்டு இன்னொரு கண்ணையும் அம்பில் தோண்டி எடுக்க போகும்போது சிவபெருமான் வந்து "நெல்லு கண்ணப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து முக்தி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய அன்பு! இந்த மாதிரி அன்பெல்லாம் கதையெல்லாம் கேட்கும்போது, கதை இல்லை, நிஜத்த நடந்ததெல்லாம் அந்த இடத்துல போய் நம்ம கால் வைக்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது. அன்பாக இருந்தாலே இறைவனுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிரும். சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் தான், அவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சது, எடுத்து வச்சாச்சு. சாதம் குழம்பெல்லாம் சேர்த்து எனக்கும் மதியானத்துக்கு சேர்த்து சமைச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பட்டறையும் வீடும் பக்கமாக இருந்துச்சு. அதனால் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்ருவாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் கட்டுற வேலைலாம் கிடையாது. அதனால் வந்து பெருசாக டிஃபன் கேரியர் மாதிரிலாம் இன்னும் வாங்கலை. இப்போ வந்து டெய்லி கட்டிட்டு கொஞ்சம் லாங்கில் இருக்கிறதுனால இப்போ கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. லஞ்ச் பாக்ஸும் அப்புறம் வந்து புதுசாக ஒரு பேகும் இந்த வாரத்தில் வாங்கிடணும். ஓகே, பாய். நிறைய பேசிட்டேன். ஓகே, எல்லோரும் கவிதா இல்லத்துக்கு வாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.